சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, நான் சொல்லுவதை ஒரு முறை காது கொடுத்து முழுமையாக கேள். இவை எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நல்லது செய்யக்கூடியது என்ற நம்பிக்கையோடு நீ கேட்டுவிட்டால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசித்து சிந்தித்து உன்னுடைய உடலை கெடுத்து கொள்ளாதே. உன் உடல் நன்றாக இருந்தால் தானே உன்னுடைய உள்ளமும் நன்றாக இருக்கும். உன் உள்ளம் நன்றாக இருந்தால்தான் நீ செய்யும் செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிரு. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். நீ ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று பல வழிகளில் நான் உனக்கு புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை. நீ செல்லும் வழி எங்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நீ என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். சட்டென்று உனக்கு என் முகம் எங்கோ கண்ணில் படும்போது சாயப்பா எனக்கு என்னோட துணை வருகிறார் என்று உன் மனதிற்குள் நீ எவ்வளவு ஆனந்தப்பட்டாய். இதையெல்லாம் இப்போது மறந்து விட்டாயே செல்லமே. இதற்காக நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு வழிகளை காட்டிக்கொண்டேதான் இருக்கிறேன். நீ எதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இழப்புகளை எல்லாம் உன் சாயப்பா சரி செய்து இந்த மாதத்திற்குள் முடித்து கொடுக்க போகிறேன். எல்லாவற்றையும் நீ 2 மடங்காக திரும்ப பெறப் போகிறாய். உனக்கு பிடித்த விஷயத்தை சற்றும் யோசிக்காமல் செய்து முடி. எல்லாமே மாறிவிடும். நான் எப்போதும் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ எப்படியாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்கும் போது கூட அவர்களுக்கும் சேர்த்து என்னுடைய உதவிகளை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இப்போது ஒரு சில விஷயங்களுக்கு உனக்கு அளவு கடந்து கோபம் வருகிறது. எல்லோர் மீதும் ஒரு சில காரணங்களுக்காக வெறுப்பை காட்டிவிடுகிறாய். என்னுடைய குழந்தைக்கு இவ்வளவு கோபமும் இவ்வளவு வெறுப்பும் எங்கிருந்து வந்தது? எதனால் தோன்றியது? உன் மனதை தெளிவாக நீ வைத்துக் கொண்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வராது அல்லவா? நீ உன் மனதால் என்னைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறாய். என் நாமத்தை தானே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது எதற்காக உனக்கு தேவையில்லாத கோபமும் தேவையில்லாத விரக்தியும் வெறுப்பும் ஏற்படுகிறது? எல்லாவற்றையும் உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. நீ அடைய வேண்டிய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. சற்று பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று கவலைப்படாதே. எல்லாவற்றையும் நானே சரி செய்து விடுகிறேன். வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தானே. அதில் நீ போராடி வென்று விட்டால் அதிலிருந்து கிடைக்கும் மகிழ்ச்சியானது அளவற்றது அல்லவா? என்னால் இதையெல்லாம் செய்ய முடியுமா சாயப்பா என்று யோசிக்காதே. முதலில் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை வெளியில் எடுத்துவிடு. உன் மீது நம்பிக்கை வை. ஒருவனை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி தன்னம்பிக்கை தான். அதை ஒரு நாளும் விட்டு விடாதே. நீ எதை தேடி சென்று கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும் வரை போராடி கொண்டே இரு. நிச்சயம் அது உனக்கு கிடைத்தே தீரும். உன் சாயப்பாவின் கருணை உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வசமாகும். வெற்றி உன் வசப்படும். நீ நினைத்த வாழ்க்கை உனக்கே வந்து சேரும். நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டு திரும்புகிறாயோ அங்கெல்லாம் நீயே அதிபதியாக அமரக்கூடிய காலத்தை உன் சாயப்பா உருவாக்கி தருவேன். நீதான் அதற்கு மாற வேண்டும். எங்கெல்லாம் உனக்கு அவமானங்கள் கிடைத்ததோ அங்கெல்லாம் உனக்கு வெகுமதிகள் கிடைக்கும் அளவிற்கு நீ உன்னை நீயே தகுதியாக்கி கொள்ள வேண்டும். என்னால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்று மலைத்து போய் நிற்காதே. பார்ப்பதற்கு மலை போல தோன்றினாலும் நீ ஏற ஆரம்பித்து விட்டால் அந்த மலையும் உன் காலுக்கு அடியில்தான் என்று பார். முயற்சி செய்து பார்த்தால் நிச்சயம் உனக்கான வெற்றியை உன்வசமாக்குவாய். நீ ஆசைப்படுவதில் தவறு இல்லை.
நீ ஆசைப்பட்டால் தானே அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதை தேடி செல்ல வேண்டும் என்ற ஒரு கவனம் வரும். நீ உன்னுடைய கனவுகளையும் உன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்ற போராடிக்கொண்டே இருக்கிறாய். நிச்சயம் அந்த போராட்டத்தில் உனக்கு வெற்றியே கிடைக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. அது எப்படி அழகானதாக மாற வேண்டும் என்ற கனவும் உனக்குள்ளே இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் உனக்குத்தானே இருக்கிறது. உன் கைகளில் தான் அத்தகைய ஒளி இருக்கிறது. உன் வாழ்க்கையை நீயே செதுக்கிக் கொண்டு உன்னை அழகானதாக மாற்றிக்கொள்ள நீயும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். நீ நினைத்ததை எல்லாம் அடையப் போகிறாய். நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை உனக்கு ஆனந்தத்தை அள்ளித் தரப்போகிறது. உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது. நிச்சயம் பலிக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புத குழந்தை நீ. உன் வாழ்வில் நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.